ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்சிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு லன்ச் டேட்க்கு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி ரெடியாகி நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்டிண்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெயின் தீமில் இருக்கும். அது ஒரு மாதிரி தீம்டு ரெஸ்டாரண்ட் தான். ஒரு கைண்ட் ஆஃப் அ நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் உள்ள எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து லன்ச்சுக்கு வந்து புக் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வந்து வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. சண்டே போனதுனால கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நாங்கள் வெளியே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டேபிள் கிடச்சதுனால நாங்கள் உள்ளே போயிட்டோம். லைக் உள்ள ரெஸ்டாரண்ட்லேருந்து வியூ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா மவுண்டெயின், அப்புறம் நெறைய வீடு, இந்த மாதிரி மெயின் ரோட்ல இருக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நீங்க முன்னாடியே போறதா இருந்தா ஸ்விக்கிலேருந்து புக் பண்ணி போறதுனாலும் போலாம். அவங்க கிட்ட பஃபேவும் இருக்கு, அலகேட்டேவும் இருக்கு. நாங்க வந்து பஃபே சூஸ் பண்ணல. ஸோ அவங்களோட மெனு கார்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நியூஸ் பேப்பர் மாதிரி. நாங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டருக்கு வந்து கிரிஸ்பி ப்ரான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரிஸ்பி ப்ரான் கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மின்ட் சட்னியும், அ டொமேட்டோ கெச்சப் மாதிரி சாஸும் குடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கிரிஸ்பி ப்ரான் வந்து ஓகேவா தான் இருந்தது. லைக் அந்த மின்ட் சட்னி வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன கேட்டா லைக் நான் வந்து 5க்கு ஒரு 3 தான் ரேட்டிங் வந்து நான் அந்த ப்ரான்க்கு வந்து குடுப்பேன். பிகாஸ் அது லைட்டா அந்த கடல மாவுல முக்குன மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து திரங்கா சிக்கன் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் கபாப் மாதிரி இருக்கும். மலாய் கபாப், அதுக்கப்புறம் தந்தூரி, அப்புறம் லைக் மின்ட்ல ஒரு சிக்கன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த 3 கலர்ஸ்ல இருக்கிறதுனால இது பேரு திரங்கா சிக்கன் அப்படின்ருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் நாங்க டிராகன் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. அது கூட நாங்க மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் இது வாங்கியிருந்தோம். பட்டர் சிக்கன் வாங்கியிருந்தோம். நானும் வாங்கியிருந்தோம். ஸோ அது எல்லாமே பட்டர் நானுமே நல்லா இருந்தது. லைக் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர்டு பிரியாணி பிடிக்கிறவங்களுக்கு அந்த பிரியாணி பிடிக்கும். எனக்கு வந்து லைக் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி, இந்த பாஸ்மதி ரைஸ்டு, அந்த ஸ்பைஸ்டு ஒன் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு அது அவ்வளவா பிடிக்கல. நான் டேஸ்ட் பண்ண அந்த திரங்கா சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் நாங்க அந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்தோம். அந்த மேலே நல்லா லைட்டிங் அந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிகிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நான் அத வந்து நான் டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லைக் நான் வந்து பட்டர் நான் ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. அது கூட சாப்பிட்றதுக்கு வாங்கியிருந்த பட்டர் சிக்கனுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. வொர்த் த மனி தான், நல்லா இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டா வந்து நான் ஒரு லைம் மொஜிட்டோ வாங்கியிருந்தேன். ப்ளூ லைம் மொஜிட்டோ. ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் அத ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா ஃபுட்டு. நீங்க பக்கத்தில யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதில 2, 3 பிரான்ச்சஸ் இருக்கு. நான் வந்து குரோம்பேட் பிரான்ச்ல தான் போயிருந்தேன். ஸோ ட்ரெயின் டீம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஓவரால் பில் பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு 2500 அந்த மாதிரி வந்தது 2 பேருக்கு சாப்பிடுறதுக்கு. அண்ட் இந்த சோம்பு குடுக்குற பாத்திரமே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அதுவும் எடுத்திருந்தேன். அது முடிச்சுட்டு நாங்க ஹஸ்பண்ட்க்கு ஷாப்பிங் போயிருந்தோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அது ஒரு ஷோரூம்க்கு போயிருந்தோம். ஸோ அதோட கிளிப்பிங் தான் இது. சரின்னு சொல்லிட்டு நாங்க ஷாப்பிங்கும் போயி, அங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டு, திருப்பி நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கான விளாகு. விளாக் புடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.